விரும்பில் அவனடி வீர சொர்க்கம், பொருந்தில் அவனடி புண்ணிய லோகம். அவனடிய சிந்திச்சுட்டு வாழறது எந்த லோகத்துல வசிக்கிறோமா? புண்ணிய லோகத்துல வசிக்கிறோம். தெரிந்தில் அவனடி தீர்த்தமும் ஆகும். அவனடிய நாம சிந்திக்க சிந்திக்க மனம் பக்குவப்படும். ஒருத்தரை நம்ம அதிக பாவம் எல்லாம் பண்ணிருக்கோம். நம்ம இந்த குளத்துல நீராடினா பாவம் போகும் தானே, கங்கையில போய் நீராடினா பாவம் போகும், காவிரியில் நீராடினா பாவம் போகும்ட்டு இந்த புண்ணிய நதிகள் எல்லாம் நீராடும். அப்படி அவருடைய அடியை சிந்திக்க சிந்திக்க அதுவே என்ன ஆயிடுதான், தீர்த்தமும் அதுவே ஆயிடும். இந்த மகா ஞானிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரமண மகரிஷியில எடுத்து அந்த தலத்தை விட்டு 16 வயசுல வந்தார். அந்த தலத்தை விட்டு இந்த யாத்திரைக்கு போலாம்பா, காசிக்கு போலாம், கன்னியாகுமரி போலாம், மதுரைக்கு போலாம் அப்படி கூப்பிட்டாங்க. ஆனா அவருடைய பாதம் அந்த கிரிவல பாதையை தவிர அந்த பாதம் அப்படி எடுத்து வெளியே வச்சது கிடையாது. ஏன் அப்படின்னா அதுலயே லயிச்சிட்டார். அருணாச்சலம், அசலம். அசலம்னா அசைவற்றது, அசைக்கூடியது தில்லை, அங்க அசைக்கூடியது ஆட்டம், இங்க அசைவற்றது எந்த இடம்? அதனால அங்க ஆட்டம் பாட்டம், இங்க மௌனம். ஏன்னா இங்க அமைதி சொரூபம். அண்ணாமலையார் சுத்தி வரும்போது அண்ணாமலையாருக்கு பேர் போன மகான் அப்படின்னா இவரு தான். சுத்தி வரும்போது பாத்தீங்கன்னா எல்லாம் நிறைய அந்த ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், ஹோட்டல் ஆகட்டும், எல்லாம் ரமண மகரிஷி கண் மருத்துவமனை, ரமண மகரிஷி ஹோட்டல் பாத்தீங்கன்னா எல்லாம் அவரோட பேர்ல இருக்கு, அவரோட போட்டோ தான். ஆலயத்துக்குள்ள நுழையும் பொழுது அவர் 16 வயசுல பாதாள அறையில இருந்தார் இல்லையா, வலது பக்கம் நீங்க பாத்திருப்பீங்க. எந்த கோயிலும் ஒரு மகான்களுக்கு பாத்தீங்கன்னா மூலஸ்தானத்துல ஒரு மகான்களுக்கு பெரிய ஒரு முக்கியத்துவம் தர மாட்டாங்க. ஆனா அண்ணாமலையார்ல மாத்திரம் பாத்தீங்கன்னா நீங்க நுழையும் போதே கோபுரவாசல்ல கிழக்கு கோபுரவாசல் நுழையும் போதே வலது பக்கம் பாத்தீங்கன்னா அங்க பாதாள லிங்கம், அதுலதான் அப்படியே தவத்துல இருந்தார். தவம்னா சாதாரண தவம் இல்ல, சும்மா ஒரு காலையில ஒரு 1 hour, சாயந்தரம் 1 hour, நாள் கணக்கு, மாத கணக்கு, வருட கணக்கு. மணிவாசகர் படுவார் இல்லையா திருவாசகர், புற்றுமாய் மரமாய், அவர் மேல புத்து வளர்ந்துச்சு, பக்கத்துல மரம் வளர்ந்துச்சு, செல்லு அடிச்சு போச்சு, காலெல்லாம் செல்லு தின்னுட்டு, ஒரு லேசா ஒரு எறும்பு கடிச்சாலோ கொசு கடிச்சாலோ நம்மள டக்குன்னு என்ன பண்ணுவோம், கண்ணை மூடிந்தா கூட அந்த இடத்துல வலிக்குதுன்னு ஒரு தட்டு தட்டும், கண்ணை மூடினே தட்டாவும் செய்வோம். ஏன் அப்படி இருந்தாருன்னா, நான் ஆத்மஸ்வரூபம் அப்படின்ற அந்த வயசுல உணர்ந்தார். ஆத்மஸ்வரூபம்னா நான் உடல் அற்றவன், உடல்ல தான் அந்த ஆத்மா தங்கி இருக்கு, ஆனாலும் உடல் அற்றவன் அப்படின்ற அந்த எண்ணத்தினால உடல் மேல கவனம் இருக்காது. அதை போட்டு அடிச்சாலும் கிளனாலும் கீரனாலும் உணர்வு இருக்க. ஏன்னா உடல் அற்றவன் மனநிலையில போனதுனால அவருக்கு அந்த இது தெரியாது. அப்படிதான் ஆசிரமத்துல ஒரு வாட்டி அவர் இருக்கும்போது அவர் ரொம்ப பேச மாட்டார். பக்தர்கள் ஏதாவது கேள்வி கேட்டாருன்னா பதில் சொல்லுவார். ஒரு பெரிய பணக்காரர், அவரு காலம்பர சத்சங்க நடக்குதுல பகவான் கிட்ட கேள்வி கேட்டார். பகவானே எனக்கு உடம்பு சரியாம ஆயிடுச்சு, என்னென்ன மருத்துவர்கள்லாம் பார்த்தாங்க,